ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 22 வயது இளைஞர் பட்ட பகலில் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஞான ஜெயகுரு. வணக்கம் ஞான ஜெயகுரு. இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? இது தொடர்பாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். இன்னைக்கு காலையில ஒரு அடையாளம் தெரியாத கத்தியால் குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்தில் ஆழ்த்திய ஒரு நபரை இன்னைக்கு கமுதி அருகே உள்ள மண்டலமாணிக்க போலீசார் கண்டுபிடிச்சாங்க. அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் கமுதி அம்மனப்பட்டியை சேர்ந்த நல்லுக்குமார். இவர் கடந்த ஒரு மாதமாக கோவையில வேலையை பார்த்துட்டு இங்க கமுதி வந்திருக்காரு. இந்த நிலையில நேற்று இரவு 4 நண்பர்களுடன் சென்று மது அருந்திவிட்டு காட்டுப்பகுதி மது அருந்திவிட்டு அவர்களுடன் ஏற்பட்ட தகராறினால் நல்லுக்குமார் என்பவரை கொடூரமாக குத்தி கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கலந்தார். இதை கண்ட போலீசார்கள் தகவல் கொடுத்ததும் மோப்ப நாய், கைதக நிபுணர்கள் உதவியுடன் பிரேதத்தை மீட்டெடுத்து இறந்தவரின் உடலை கண்டுபிடித்து நல்லுக்குமார் என்பதை தெரிய வந்தது. மேலும் அவர்கள் உறவினருக்கு தகவல் கொடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஞான ஜெயகுரு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.